இந்த கூலான கிளைமேட்டுக்கு சில்லு சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு நல்ல அழகா கார சாரமான ஒரு கார சேவு. இங்கே பாருங்க, நல்ல கர கர கரம் நல்லா அழகாட்டு. நம்ம ஒரு கப்பு தான் எடுத்தோம் பாருங்க, நல்ல மொரன்னு இருக்கு பாருங்க. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை கிளைமேட் அப்படியே குளிருது பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து டீ குடிக்க ஈவினிங் வந்து நல்லா காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பாருங்க. அதுக்கு நான் இப்போ வந்து நல்ல அழகாக மிளகு காரசேவ் செய்யலான் இருக்கேன் பாருங்க. ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் இப்போ வந்து அதுக்கு ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்புக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பெப்பரை 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் அளவு குட்டி பூண்டா இருக்குது. பெரிய பூண்டுன்னா ஒரு 5-6 பூண்டு எடுத்துங்க. நான் குட்டி பூண்டில் ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பெருங்காயத்தூள் இவ்வளோ தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பெப்பரை மிக்சி பவுலில் போட்டு நல்லா கரகரான்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஒன்றும் பாதி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த காரசேவ் புளியும் போது அந்த ஓட்டைகள்லாம் அடைக்காமல் வரும். இப்போ இந்த காஞ்ச மிளகாவும் பூண்டையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை காம்பை நீக்கி இதில் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் ஜீரகம் இதில் போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த கடலை மாவும் அரிசி மாவும் போட்டு கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு விரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நான் அரைச்சி வச்சுருக்க பூண்டும் நம்ம ஜீரகம் காஞ்ச மிளகாய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கார சாரமாக இருந்தால் தாங்க இந்த டீ சமயத்துக்கு நல்லா இருக்கும். மிளகாய் தூள் போடலாம், அதை விட இப்படி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பெப்பர் தூள், அதுவும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வாசனை தக்கன போட்டுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது நம்ம வந்து கொஞ்சம் சூடாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா மொரன்னு இருக்கும். இப்போ அது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பு எல்லாம் அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு. இனி நல்லா கையை வச்சு நம்ம இதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு, மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் அரைப்பு இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதோடு இதை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம விரவணும். மொத்தத்தில் எடுத்தோன்னே தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்தோன்னு வச்சுங்க இப்படி இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் பிணையக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாகவும் பிணையக்கூடாது. இப்படி நம்ம கையில் எடுக்கும்போது இப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புளியறதுக்கு நம்ம அந்த கடைகள்லாம் விற்கிற மாதிரி துண்டு துண்டாக வரும் பாருங்கள். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டு. ஹீட் ஆகிடுச்சான்னு இப்போ கொஞ்சமாக போட்டு பார்ப்போம். போட்ட உடனே டப்புன்னு மேலே எந்திச்சு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து இந்த இதை வந்து டைட்டாக இப்போ பிடிச்சிட்டு இதில் வச்சு அப்படியே தேய்ப்போம். இப்போது நம்ம இப்படியே லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள்,
உங்களுக்கு நீட்டாக வேணும்னா நீங்கள் முறுக்கு குழாயில் போட்டுட்டு அப்படியே உடச்சி கூட எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல இந்த கடையில் விற்கிற காரசேவை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஹோல்ஸ் சின்னனால இப்படி இருக்குது. எடுத்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான காரசேவை சூப்பராக செஞ்சு அசைச்சிருக்கும் பாருங்கள். கடையில தான் போய் வாங்கணும்னு இல்லை, நம்மளும் வீட்டிலே இதே மாதிரி சூப்பராக செய்யலாம் பாருங்கள். நீங்களும் ஈஸியாக சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லங்க ஒரு மொரன்னு இருக்கும், உடச்சா உடையும். அந்த மாதிரி வாயில் போட்டாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு இதையும் சாப்பிட்டு கொஞ்சம் டீ குடிச்சான்னு வச்சிங்களேன், அப்படி அசத்த டேஸ்ட் நாக்கில் நிற்கும் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்டில் வந்து இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பை.